வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த கிளாஸில் கிரேடியண்ட் மெஷ் அப்படின்னு பார்க்க போகிறோம். கிரேடியண்ட்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒன்று தான். என்ன அதுப்பா கிரேடியண்ட்டு போய் இதை நான் கிளிக் பண்ணால் என்ன ஆகுது? கிரேடியண்ட்டில் இங்கே என்ன கலரோ அது வருது. இதில் என்ன ஆகுது? இதில் ஏதாச்சும் கலர் நான் ஆட் பண்ணேன்னா அந்த கலர் அங்கே வரும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இப்படி பார்த்துருப்பீங்க. எத்தனை வேணாலும் ஆட் பண்ணலாம், என்ன வேணாலும் கலர் சேஞ்ச் பண்ணி இது பண்ணலாம். இதை வந்துட்டு லீனியரில் இருக்குது. ரேடியல்னால் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும் ரேடியல்னால். ஸோ அது நடுவில் இருக்கிற பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம வேணால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு மூலமாக ஆங்கிளை மாற்றலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று. பட் இப்போ வந்துட்டு வேறு மாதிரியான கிரேடியண்ட்டு நான் போட போகிறேன். அது என்ன கிரேடியண்ட்டு? இது என்ன அப்படியே அப்ளையில் இருக்கா? பேக் வந்துடுறேன். சரி, ஓகே, பேக் வந்தாச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் கிரேடியண்ட் மெஷ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரியேட் கிரேடியண்ட் மெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதில் ப்ரிவியூ ஆஃபில் இருந்துச்சுன்னா இந்த இது ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4x4 காலம் ரோஸ் காலம் வந்துட்டு 4x4ன்னு இருக்குது. நீங்கள் இதை 3 இல்லை 3 வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 கூட வரும். இது ஃப்ளாட்டாக இல்லை சென்டராக எஜ்ஜான்லாம் நீங்கள் வந்துட்டு யோசிக்க வேணாம், ஃப்ளாட்டே வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஹைலைட்டு வந்துட்டு அப்படியே இருக்கட்டும், ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ டைரக்ட் செலெக்ஷன் போயிட்டு இது நீங்கள் நடுவில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கலரில் போயிட்டு கலரில் ஏதாச்சும் கலர் சேஞ்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக அது மட்டும் சேஞ்ச் ஆகுது. இப்போ பாருங்கள், இது ஒரு பால் மாதிரி, இந்த இடத்துல ஏதோ லைட் அடிக்கிற மாதிரி இது பார்த்தீங்களா? வேறு லெவலில் ஒரே கிளிக்கில் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? சரி, ஓகே, சரி, அது நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ நான் கீழே இருக்கிற ரெண்டையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் டார்க்கு செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், இன்னும் பால் மாதிரி மாறிடுச்சு. எவ்வளோ அழகாக ஒரு பால் மாதிரி 3Dயில் மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த 3Dயில் மாறின பாலை நீங்கள் நடுவில் இப்போ ஒரு கோடு இருந்துச்சுன்னா இங்கே கொஞ்சம் இழுத்து விட்டால் ஆப்பிள் ஆயிரும். ஸோ பளபளக்கிற ஒரு ஆப்பிள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் 3D பால்ஸு, 3D ஆப்பிள், பனானா ஆப்பிள் 3Dயில் இந்த மாதிரி செலெக்ஷன் மூலமாக ஈஸியாக பண்ணுறாங்க. ஸோ இது சிம்பிளாக நம்ம டைரக்ட் செலெக்ஷன் டூல் மூலமாக நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணி எந்த கலர் வேணாலும் நீங்கள் மாற்றலாம். எந்த கலர் வேணாலும் எப்படி வேணாலும் கன்றாவியாக செலக்ட் பண்ணி கூட மாற்றலாம். மாற்றுறது மட்டும் இல்லாமல் இதை பிடிச்சி இழுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கொலன்னு மாறும். சைட்லேயும் நீங்கள் கொலன்னு மாற்றலாம் பாலை. இது ஒரு பாலா இல்லை நசுங்கி போன ஹெல்மெட்டா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்குற அளவுக்கு கேவலமாக மாற்றலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் போயிட்டு கலரை மாற்றி விடலாம். இந்த மாதிரி கிரேடியண்ட்டு இந்த மாதிரி வேணாம். இப்போ இதில் வேறு ஏதாச்சும் இதில் எடிட்டு போயிட்டிங்கன்னா இந்த எடிட்டை பிடிச்சி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ண முடியாது. இதில் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணி ஓரளவுக்கு மெர்ஜ் பண்ணலாம். இல்லை எல்லாமே ப்ளூவாக இருக்கட்டும், கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்தோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். ப்ளூ கலர் நசுங்கி போனால் குண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனாலும் இருக்கலாம். ஸோ இது பிரைட்னஸ் எப்படி வருதுங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணி நீங்கள் அற்புதம் செய்யலாம். இந்த மாதிரி கிரேடியண்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் எடிட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். சூப்பராக நீங்கள் வச்சு விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி விளையாடலாம். இது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நீங்கள் கிரேடியன்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. இது நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாஸ்கிங்கில் ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்று செஞ்சேன் தெரியுமா? அது இந்த ரவுண்டில் மட்டும்தான் செய்ய முடியும்னு கிடையாது. இப்போ பாருங்கள், அந்த குச்சி ஐஸ் செஞ்சலாம், அதே மாதிரி இதுலேயும் குச்சி ஐஸ் செய்கிறோம் பாருங்கள். இதுலேயும் போயிட்டு கிரியேட் கிரேடியன்ட் மெஷ் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்துருச்சு. கிரியேட் கிரேடியன்ட் மெஷ் அப்படின்னு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் 3 தான் இருக்குது.
ஹைலைட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதை ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இதை வந்துட்டு இப்போ நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க் ஐஸாக மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி டார்க்கான ஐஸில் மேலே மட்டும் வெள்ளை கலரில் ஃபில் பண்ணிட்டேன். நடுவுலையும் செலக்ட் பண்ணி வெள்ளை கலர் அப்ளை பண்ணுறேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் வெள்ளை கலர் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இதை பிடிச்சி நவுத்துறேன். ஐஸு மேலே சைட்லலாம் ஒடுங்கி இருக்குது ஐஸு. இந்த மாதிரி மேலே கொஞ்சம் வளைச்சி விட்டுட்டேன். கீழே வந்து இந்த 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் கலர் இவத்தை ஏதாச்சும் சேமியா ஐஸ் மாதிரி மாற்றிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ கீழே குச்சை போட்டு அதுக்கு வந்து கலரை வந்து குச்சி கலரை வச்சா முடிஞ்சிச்சு. ஸோ ஐஸு ரெடி. இப்போ இதுக்கு வந்து அவுட்லைன் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா ஸ்ட்ரோக்கை கொண்டு போய் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் பண்ணலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரேடியன்ட்டு. இதுதான் வந்துட்டு இப்போ பேட்டர்ன் மூலமாக நீங்கள் கிரேடியன்ட் பண்ணுறது, அதுதான் கிரேடியன்ட் மெஷ்ஷு. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுடைய அற்புதங்களை செய்யலாம். ஸோ இது ஒரு டெக்னிக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு டெக்னிக்கில் சந்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.